அக்டோபர் மாதத்திற்கான ரிஷப ராசிக்கான பலன்கள். ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு. ஸோ ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது, நல்ல பேச்சுக்கள் பேசுறது, நல்ல பேச்சுக்களை காதில் வாங்குறது, ரொம்ப சுமூகமாக போயிட்டுருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது. ஸோ கிட்டத்தட்ட இந்த கேது பயிற்சி ஆகிற வரைக்கும் நம்ம இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டுருங்க. நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அம்மாவோட ஹெல்த் கொஞ்சம் அக்கறையாக பார்த்துக்கோங்க. அம்மா கிட்ட கோவப்படாதீங்க. பொதுவாக 4ஆம் இடத்துல கேது வரும்போது அம்மா சார்ந்து ஏதாவது கவலையோ இல்லை வருத்தம் இல்லை அவங்களோட ஏதாவது சண்டை போடுறது அந்த மாதிரி வரும். மேக்ஸிமம் அம்மா ஹெல்த் பார்த்துக்கிறது நல்லது, சரிங்களா. ஸோ 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கார், சூரியன். ஸோ 5ல் சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. சூரியன் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்துட்டு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் ஏற்படும், சரிங்களா. அதனால் அந்த பொதுவாகவே இந்த மாதிரி தன்மைகள் வந்து நம்ம உணவு மூலமாக தான் சரி பண்ணிக்கணும். ஸோ கட்டாயம் வந்துட்டு நல்ல உணவுகள், கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான நல்ல உணவு எடுத்துக்கோங்க. ஸோ 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். குழந்தைகளால் நம்மளுக்கு நல்ல மனமகிழ்ச்சி கிடைக்கிறது. ஸோ படிப்பு விஷயம் சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். 5ல் சுக்கிரன், சூரியன் சிறப்பு. 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ 6ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம நினைக்கிற விஷயங்கள், எடுத்த காரியம் வந்து சித்தியாகும். அதாவது எதிர்ப்புகள் இருந்தாலும் இந்த சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது அது வந்து மட்டுப்பட ஆரம்பிச்சிடும், சரிங்களா. அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயங்கள்லையும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது மிக அருமை. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வந்துட்டு புதன், செவ்வாய். புதன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 24ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. ஸோ 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மிக மிக நன்மை தான். பட் 7ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா, ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, கூட்டு நம்மளோட தொழிலில் கூட்டில் இருக்கிறவங்க, மனைவி, இவங்க, அதாவது கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், ஸோ ஆப்போசிட், ஓகேங்களா. ஸோ இவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து தான் போகணும். ஏன்னா நிச்சயமாக வந்து தேவையில்லாத வாக்குவாதம் இதெல்லாம் ஏற்படும். அதை தவிர்க்கணுன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க, சிறப்பாக இருக்கும். 10ல் ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா, செய்கிற தொழிலில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டே இருக்கும். ஓரளவுக்கு அது உங்களுக்கு கை கொடுக்கும், நல்லா தான் இருக்கும். 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. எந்த விஷயம் நினச்சாலுமே அது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ நல்ல விஷயங்களை செஞ்சு சரியாக அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றியாகும் 11ஆம் இடத்துல சனி இருக்கும்போது. 18ஆம் தேதிக்கு அப்புறமேட்டு 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு வந்து 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போ 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது கட்டாயமாக நம்ம வந்து இந்த பதவியில் இருக்கிறவங்க, சரிங்களா, பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையை நம்ம தேவையில்லாமல் குறை சொல்லிட்டு தேவையில்லாமல் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கக்கூடாது. இளைய சகோதரத்தோடு நம்மளுக்கு அந்த உறவு முறை நல்லாயிருக்கும், அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நம்ம கூட பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு 3ஆம் இடத்துல போகும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 3ஆம் இடத்துக்கு குரு போயிட்டு உங்கள் ராசிக்கு எந்தெந்த பிளேஸ் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதே மாதிரி 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது ரொம்ப சிறப்பு இல்லைங்களா. ஸோ 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இந்த கணவன் மனைவி பிரச்சனைலாம் வந்து கொஞ்சம் குறையும். அதே மாதிரி நட்பு மூலமாக நம்மளுக்கு லாபம் கிடைக்கிறது, கூட்டு தொழிலில் சிறப்பாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து நடக்கும். 9ஆம் இடம் பார்க்கும்போது தந்தை வழியில் நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கிறது, நினச்ச விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, மிக அருமை. ஆல்ரெடி நம்மளுக்கு 11ல் சனி இருந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. இப்போ குரு பார்வையும் கிடைக்கும்போது சொல்லவே வேணாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்கள், புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. அதே மாதிரி ரிஷப ராசியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பழனி, திருவண்ணாமலை இங்கே போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த இடத்துல ஹோமம் நடந்தாலும் அந்த ஹோமத்துக்கு தேவையான ஹோம பொருட்கள் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி ஹோமத்தில் கலந்துக்கிறதும் ரொம்ப நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா, இந்த நாவல் மரம் இருக்குது இல்லைங்களா, அந்த நாவல் மரம், அந்த நாவல் மரத்தடியில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. கோவில்களில், சில கோவில்களில் வந்து நாவல் மரம் விருட்சமாக இருக்கும். அந்த கோவில்களுக்கு போயிட்டு அந்த மரத்தடியில் நீங்கள் உட்காந்துட்டு வர்றதுமே ரொம்ப நல்லது. இதுலேயே பார்த்திங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் வந்து எப்பெல்லாம் முடியுதோ முடிகிற பட்சத்தில் நீங்கள் வந்து
கும்பகோணம் பக்கத்தில் கதிராமங்கலத்தில் இருக்கிற துர்காதேவி, வன துர்காதேவின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தாயாரை வந்து நீங்கள் வழிபடும்போது நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமே பலிதமாகும். ஓகேங்களா? ஸோ மிக சிறப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அக்டோபர் மாதத்திற்கான ரிஷப ராசிக்கான பலன்கள். ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு. ஸோ ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது, நல்ல பேச்சுக்கள் பேசுறது, நல்ல பேச்சுக்களை காதில் வாங்குறது, ரொம்ப சுமூகமாக போயிட்டுருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது. ஸோ கிட்டத்தட்ட இந்த கேது பயிற்சி ஆகிற வரைக்கும் நம்ம இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டுருங்க. நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அம்மாவோட ஹெல்த் கொஞ்சம் அக்கறையாக பார்த்துக்கோங்க. அம்மா கிட்ட கோவப்படாதீங்க. பொதுவாக 4ஆம் இடத்துல கேது வரும்போது அம்மா சார்ந்து ஏதாவது கவலையோ இல்லை வருத்தம் இல்லை அவங்களோட ஏதாவது சண்டை போடுறது அந்த மாதிரி வரும். மேக்ஸிமம் அம்மா ஹெல்த் பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கார், சூரியன். ஸோ 5ல் சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. சூரியன் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்துட்டு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் ஏற்படும். சரிங்களா? அதனால் அந்த பொதுவாகவே இந்த மாதிரி தன்மைகள் வந்து நம்ம உணவு மூலமாக தான் சரி பண்ணிக்கணும். ஸோ கட்டாயம் வந்துட்டு நல்ல உணவுகள், கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான நல்ல உணவு எடுத்துக்கோங்க. ஸோ 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். குழந்தைகளால் நம்மளுக்கு நல்ல மனமகிழ்ச்சி கிடைக்கிறது. ஸோ படிப்பு விஷயம் சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். 5ல் சுக்கிரன், சூரியன் சிறப்பு. 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ 6ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம நினைக்கிற விஷயங்கள், எடுத்த காரியம் வந்து சித்தியாகும். அதாவது எதிர்ப்புகள் இருந்தாலும் இந்த சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது அது வந்து மட்டுப்பட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயங்கள்லையும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது மிக அருமை. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வந்துட்டு புதன், செவ்வாய். புதன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 24ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. ஸோ 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மிக மிக நன்மை தான். பட் 7ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா, ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, கூட்டு நம்மளோட தொழிலில் கூட்டில் இருக்கிறவங்க, மனைவி, இவங்க, அதாவது கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், ஸோ ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ இவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து தான் போகணும். ஏன்னா நிச்சயமாக வந்து தேவையில்லாத வாக்குவாதம் இதெல்லாம் ஏற்படும். அதை தவிர்க்கணுன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க, சிறப்பாக இருக்கும். 10ல் ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா, செய்கிற தொழிலில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓரளவுக்கு அது உங்களுக்கு கை கொடுக்கும், நல்லா தான் இருக்கும். 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. எந்த விஷயம் நினச்சாலுமே அது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ நல்ல விஷயங்களை செஞ்சு சரியாக அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றியாகும் 11ஆம் இடத்துல சனி இருக்கும்போது. 18ஆம் தேதிக்கு அப்புறமேட்டு 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு வந்து 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போ 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது கட்டாயமாக நம்ம வந்து இந்த பதவியில் இருக்கிறவங்க, சரிங்களா, பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையை நம்ம தேவையில்லாமல் குறை சொல்லிட்டு தேவையில்லாமல் நம்மளே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கக்கூடாது. இளைய சகோதரத்தோட நம்மளுக்கு அந்த உறவு முறை நல்லாயிருக்கும், அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நம்ம கூட பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு 3ஆம் இடத்துல போகும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 3ஆம் இடத்துக்கு குரு போயிட்டு உங்கள் ராசிக்கு எந்தெந்த பிளேஸ் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதே மாதிரி 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது ரொம்ப சிறப்பு இல்லைங்களா? ஸோ 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இந்த கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும். அதே மாதிரி நட்பு மூலமாக நம்மளுக்கு லாபம் கிடைக்கிறது, கூட்டு தொழிலில் சிறப்பாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து நடக்கும். 9ஆம் இடம் பார்க்கும்போது தந்தை வழியில் நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கிறது, நினச்ச விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, மிக அருமை. ஆல்ரெடி நம்மளுக்கு 11ல் சனி இருந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. இப்போ குரு பார்வையும் கிடைக்கும்போது சொல்லவே வேணாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்கள், புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. அதே மாதிரி ரிஷப ராசியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பழனி, திருவண்ணாமலை இங்கே போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த இடத்துல ஹோமம் நடந்தாலும் அந்த ஹோமத்துக்கு தேவையான ஹோம பொருட்கள் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி ஹோமத்தில் கலந்துக்கிறதும் ரொம்ப நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா, இந்த நாவல் மரம் இருக்குது இல்லைங்களா, அந்த நாவல் மரம், அந்த நாவல் மரத்தடியில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது.
கோவில்களில் சில கோவில்களில் வந்து நாவல் மரம் விருட்சமாக இருக்கும். அந்த கோவில்களுக்கு போயிட்டு அந்த மரத்தடியில் நீங்கள் உட்காந்துட்டு வரதுமே ரொம்ப நல்லது. இதுலேயே பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் வந்து எப்பெல்லாம் முடிகிற பட்சத்தில் நீங்கள் வந்து கும்பகோணம் பக்கத்தில் கதிராமங்கலத்தில் இருக்கிற துர்காதேவி, வன துர்காதேவின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தாயாரை வந்து நீங்கள் வழிபடும்போது நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமே பலிதமாகும். ஓகேங்களா? ஸோ மிக சிறப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.